Hello friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போறது கடலை மாவு போண்டா. அதாவது கடலை மாவு 1 கப்னா நம்ம 3 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துட்டு இது கூட வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நம்ம கடலை மாவு 1 கப் எடுத்துக்கலாம். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, ஆப்ப சோடா அதாவது போண்டா வந்து சாஃப்ட்டா இருக்கிறதுக்காக ஒரே ஒரு பிஞ்ச் வந்து ஆப்ப சோடா இதுலயே mix பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் சின்னதா பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு இதையும் பொடி பொடியா கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் 2 பொடி பொடியா கட் பண்ணியிருக்கேன். கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி கொத்தமல்லி. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு தண்ணி கொஞ்சமா விட்டுக்கலாம். வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கலாம். நல்லா mix பண்ணிக்கோங்க. அரிசி மாவு, கடலை மாவு இதையும் நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம். அதாவது இது தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இது கூட தேவையான அளவு உப்பு, ஒரு சிட்டிகை ஆப்ப சோடா, பெருங்காயம், மிளகாத்தூள் வந்து தேவைங்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மிளகாத்தூளுக்கு பதிலாக நான் பச்சை மிளகாய் ஜாஸ்தி போட்டதுனால நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணல. இல்லைன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும், நிறையா விட வேண்டாம். உப்பு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம ஒரு 5 to 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இது வந்து கரெக்டான பதம், அதாவது தண்ணி மாதிரியும் இல்லை கெட்டியாகவும் இல்லை. இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. அதாவது எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும், அதே மாதிரி ரொம்ப கீழே இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து போண்டா வந்து நல்லா வேகும். இப்போ ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். நம்ம பெரிய உருண்டையாக போடல, நான் சின்ன சின்னதாக தான் போடுறேன். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். அரிசி மாவு போடுறதுனால எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் குடிக்கிறதுக்கு இந்த போண்டாக்கு. அரிசி மாவு ஜாஸ்தி போட வேண்டாம். 1 கப் மாவுக்கு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருந்தாலே போதும். நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போது பொன்னிறமாகிடுச்சு, எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கலாம். சுவையான கடலை மாவு போண்டா ரெடி. கடலை மாவு போண்டா எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.